பகிர்முக மனத்தை உள் வலிக்கின்ற பூரகம் பயிரலி நீ எக்காலமோ பாழாகு மனதை உட்பந்தகம் செய்பூ கும்பகமேவல் எக்காலமோ ககன கும்பக நின்று வெளிவிடும் இரேசகம் கண்டு உயர்வது எக்காலமோ கண்ணினுக்கும் கண்ணன திகழும் அறிவான கண் பெறுவது எக்காலமோ மகிமையுள்ள பெரிய பொருள் எங்கனும் இருக்கின்ற மரபு அறிவது எக்காலமோ வாய்த்த சன்மம் பழுதுபடுமோ என தினம் மயங்கும் என் முன்பு வந்து திகில் தபு திருச்சரண அருள் நிறுவியாளரோ தித்திக்கு முத்தி முதலே தெள்ளறிவு என்னும் சலதி பொங்கும் சிவசுப்பிரமணிய தேவே அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் தவப்பயனாலும் வள்ளியம்மன் தாயின் ஆற்றல் சக்தியினாலும் இந்த பூமியிலிருந்து நாம் இறைவனுடைய இடத்தை அடைவதற்கு பயிற்சி எடுக்கும் தத்துவமசி பயிற்சி பாதை உள்ளே ஆன்மாவிலேயே நடைபெறுவதற்கு பாம்பன் சுவாமிகள் நமக்கு வழி கொடுத்திருக்கிறார்கள். இது ஆன்மாவின் யாத்திரை 52 என்று சொல்லலாம். தத்துவமசி பயிற்சி பாதை 52 என்று சொல்லலாம். உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்ற ஒரு பதிகத்தை 100 பாடல்களையும் நாம் ஒரு பொருள் உணர்ந்து அதை கேட்டு அதை படித்து உச்சரித்தாலே அதன்படி வாழ்ந்தாலே நாம் வெற்றியை பெறலாம். இந்த பிறவின் நோக்கத்தை பூர்த்தி செய்யலாம். ஏற்கனவே இயமம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்த்தோம். 31லேருந்து 50 வரைக்கும் இயமம் இறைவனை அடைவதற்கு முதல் படி இயமம் தான். எதெல்லாம் இயமம்னு வேணாங்கிறது எதுவும் அதெல்லாம் விடுறது தான் இயமம். அது எவ்வளோ வேணாங்கிறத அந்த 20 பாடலில் பார்த்துருப்பீங்க. இப்போ நியமம்ன்ற இந்த பகுதி கடைப்பிடிக்கணும். எது வேணும் அப்படின்னு சொல்லப்படுறதோ அதை கடைப்பிடிக்கணும். 2வது படி இது. இந்த படியில் நேற்று 51வது பாடலை சிந்தித்தோம். இன்றைக்கி 52வது பாடலை சிந்திக்கிறோம். மனத்தை உடம்போடு சேர்க்கணும். இதுக்கு தான் பயிற்சி. இந்த மனமய கோஷம் மட்டும்தான் அன்னமய 5 உடம்பு இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் இது நேராக பார்க்குறோம் இருக்குது. இதுவும் கூட பிராணமய கோஷம் சுவாசம் போது 10 காத்தாவது அது கூடவே இருக்கும். அது வெளியே போக முடியாது. விஞ்ஞானமய கோஷம் இது கூடவே இருந்து இருக்கும். ஆனந்தமய கோஷம் இதன் கூட இருந்து இருக்கும். ஹிரண்மய கோஷம்னு அதுவும் இங்கே இருந்து இருக்கும். தங்க உடம்பு. ஆனால் மனமய கோஷங்கிறது மட்டும் இது கூட இருக்காது. இந்த கண் எவ்வளோ பார்க்குதோ அங்கே போகும். காது எவ்வளோ கேட்குதோ அவ்வளோ விரிவடையும். ரப்பர் போல் விரிவடைஞ்சி சுருங்கும். வேறு ஒன்றும் இல்லை. ரப்பர் எப்படி இப்படி எடுத்து பலூன் எப்படி ஊதனா பெருசாக போகுது மறுபடியும் சுருங்குது. ஊதனா பெருசாக போய் சுருங்குது. டயர் போடுறோம். காற்று இல்லைன்னா ஓட மாட்டேங்குது. அந்த காற்று அதுக்கு தேவைப்படுது. அப்போ தான் பெருசாகுது. அப்போ தான் டயர் ஓடுது. அதே போல் இந்த மனமய கோஷங்கிறது எங்கெங்கெல்லாம் ஓடின்னு இருக்கோ பார்த்துன்னு இருக்கோம். கண் எவ்வளோ தூரம் சூரியனை பார்க்குதுன்னு வச்சுக்கிங்களேன்.
சூரியன் எத்தனை கிலோமீட்டரோ அவ்வளோ கிலோமீட்டர் இந்த உடம்பு போகுதுன்னு அர்த்தம். சந்திரனை பார்க்குறதுச்சுன்னா அவ்வளோ கிலோமீட்டர் போகுது. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இல்லை ஏதோ இதுக்கு ஆஸ்திரேலியா போயிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் திடீர்னு இப்போ ஆஸ்திரேலியா நினைக்கிறீங்கன்னா உங்கள் உடம்பு ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிட்டு வருது. அப்போது உங்களுடைய சக்தி வீணாகிறது, உயிர் ஆற்றல் வீணாகிறது. இதைத்தான் சரி பண்ணணும். இதுதான் இந்த நியமத்தில் முக்கியமான விஷயமா இப்போ வரப்போகுது. இப்போ பாருங்கள், இனிக்கும் முத்திக்கு தலைவனை தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் ஊரில் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, வெளியே செல்லும் மனத்தை உள்ளே இழுத்து பூரகம் பழகுதல் இனி எக்காலமோ யோசிக்க வேண்டியிருக்குது. பாழாகும் மனத்தை உள்ளே நிறுத்துதல், கும்பகத்தில் நிறுத்துதல் எப்படி நிற்பது? எக்காலமோ மனத்தை, சுவாசத்தை இல்லை மனத்தை, பின்பு மனத்தை வெளியேற்றும் ரேசகம் செய்வது எக்காலமோ. அப்போ அதுதான் இந்த இதை பண்ணும் பொழுது மனம் இருக்கிறதெல்லாம் வெளியே, காற்றோடு வெளியே போகும், கெட்டதெல்லாம் வெளியே போகும். அதுக்கு தான் இந்த பயிற்சி கொடுக்குறாங்க, சந்தியா வந்தன பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. கண்ணுக்கு கண் ஆன அறிவுக்கண் பெறுவது எக்காலமோ. நீங்கள் ஞானமாகிய அறிவுக்கண்ணை பார்க்கணும். பரம்பொருளை எங்கும் உள்ளது அறிவது எக்காலமோ. அது எல்லா இடத்துலையும் பரம்பொருள் இருக்குது, 7-14 உலகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம உணரணும். அது எக்காலமோ. வாய்த்துள்ள இந்த மனித பிறவி வீணாகிவிடுமோ? நாள்தோறும் மயங்கும் என் முன்பு வந்து அச்சத்தை போக்கி அருள்வாயாக, அந்த அருளை கொடுத்து என்னை ஆட்கொள்வாயாக. இதுதான் சுவாமி இந்த பாட்டில் சொல்கிறாரு. ஓதுவார் அவர்கள் பாமன் சாமி பாடின இந்த பாட்டை பாடுவார். இதுக்கு பரஞ்சுடர் கன்னி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது 2 வரியில் சாமி சொல்வார். தொண்டனேன் சூழ்வது போல் தூயன்பு எனக்கும் என்னை அண்டினவர்க்கும் அருளும் பரஞ்சுடரே. இதை விட இப்படி வேண்டி கேட்கும் பொழுது அது சுலபமாக முடியும். தொண்டனேன் சூழ்வது போல் தூயன்பு எனக்கும் என்னை அண்டினவர்க்கும் அருளும் பரஞ்சுடரே அப்படின்னு 2 வரியில் பரஞ்சுடர் கண்ணியில் கொடுக்குறாரு. இது என்ன பொருள்? தொண்டன் ஆகிய நான் நினைப்பது போல் தூய இன்பம் உணர்தல், இன்பம் என்பது உணர்தல், தூய இன்பம் எனக்கும் என்னை அண்டினவர்க்கும் அருள் புரியும் பரஞ்சுடரே. ஞானி கேட்குறாரு. அப்போ அவர் கேட்கும் பொழுது அவர் நிழலில், ஆலமரத்து நிழலில் நம்ம நிற்கிறது எவ்வளவு சுலபம். எனக்கும் என்னை அண்டினவர்க்கும் அருள் புரியும் பரஞ்சுடரே அப்படின்னு கேட்குறாரு. அப்படிப்பட்ட குருநாதர் பாமன் சுவாமிகளின் நிழலில் நாமெல்லாம் இருந்து இந்த பிறவியை நல்ல மாதிரியாக இறைவனோடு கலக்க முயற்சி செய்வோமாக. இன்றைய தத்துவமசி பயிற்சி பாதை இத்துடன் இந்த பாதை நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.